إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்போடு இருக்கக்கூடிய நாம் ஒரு மார்க்க மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறோம். மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்வது என்பது உபரியான வணக்கங்களை செய்வதை விடவும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான மார்க்க மஜ்லிஸுகளை நாம் எவ்வளோ நமது வாழ்வில் அதிகப்படுத்திக் கொள்வோமோ அந்த அளவு அல்லாஹ் நம்மீது நலவை நாடியிருக்கிறான் என்பதுதான் அதனுடைய பொருள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகின்றானோ அவனுக்கு அல்லாஹ் மார்க்கத்தின் விளக்கத்தை கொடுக்கின்றான். எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, இன்றைய நமது மார்க்க வகுப்பில் நோன்பின் மூலம் நாம் பெறுகின்ற பயிற்சிகளில் ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வோம். அதில் ஒன்றுதான் அல் இஹ்சான். இஹ்சான் என்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இஹ்சான் என்பதை இரண்டாக அறிஞர்கள் பிரித்து சொல்வார்கள். ஒன்று அல் இஹ்சானு மஅல்லாஹ், அல்லாவோடு இஹ்சான். அடுத்தது அல் இஹ்சானு மஅல் ஹல்க், படைப்பினங்களோடு இஹ்சான். புரிஞ்சுதா? இஹ்சான் ரெண்டு வகை. ஒன்று அல் இஹ்சானு மஅல்லாஹ், அல்லாவோடு இஹ்சான். அடுத்தது அல் இஹ்சானு மஅல் ஹல்க், படைப்பினங்களோடு இஹ்சான். ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று பார்த்தீங்கன்னா, அல்லாவோடுள்ள இஹ்சான் என்றால் என்ன? அல்லாவோடுள்ள இஹ்சான் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாவோடுள்ள இஹ்சான் என்றால் அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பது போன்று அவனை வணங்குவது. அப்போ எங்களை வணக்கம் என்பது நாங்கள் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் என்ற உணர்வோடு அந்த வணக்கத்தை நாங்கள் செய்யணும். எந்த அளவுக்கு? அல்லாஹுவை நீங்கள் பார்ப்பது போன்று அவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹுவை பார்ப்பது போன்று உங்களுடைய வணக்கம் இருக்க வேண்டும். பாருங்க, அப்ப நாங்க தொழுகையில தக்பீர் கட்டுகிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு அடியான் தனது இறைவனோடு உரையாடுகின்ற இடம்தான் தொழுகை. ஒரு அடியான் இறைவனோடு உரையாடுகின்ற வணக்கம்தான் தொழுகை. தொழுகையில இப்போ நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால் ஹதீஸ்ல எப்படி நபி அவங்க சொல்றாங்க, நீங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினால், அகிலங்களின் இரட்சகனான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நீங்கள் ஓதினால் அல்லாஹ் உடனே பதில் அளிக்கிறான். ஹமதனி அப்தி, எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். உங்களுக்கு உடனே பதில் வரும். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம். அப்ப தொழுகையில் என் அருமையான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு வணக்கம் தான் தொழுகை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க தொழுகையில் இருக்கும்போது முன்னால் துப்பாதீர்கள் என்றாங்க. முன்னால் உங்கள் இறைவன் இருக்கிறான் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு சிறப்பான ஒரு வணக்கம் தொழுகை. அப்ப நாம் தொழுகையில் அல்லாஹ்வோடு உரையாடுகிறோம். அல்லாஹுவை பார்ப்பது போன்று எமது வணக்கம் அமைய வேண்டும். எமது வணக்கம் இப்ப நாங்க ஒருத்தரை பார்த்து கொண்டு இருந்தா எங்கிட்ட என்ன செய்யும்? கவனம் எங்க திசை திரும்பாது இல்லையா? அவரே பார்த்து கொண்டு இருப்போம்.
அந்த உணர்வு இபாதத்துல வர வேணும். அந்த உணர்வு நமது வணக்கத்தில் இருக்க வேண்டும். இதுல முதல் பகுதி. இரண்டாவது பகுதி சொல்றாங்க, ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். உங்களுக்கு அல்லாஹுவை பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அரபுல ஒரு பேர் இருக்குது. என்ன அதுக்கு? முராகபான்னு சொல்லுவாங்க. என்ன பேர்? முராகபா. முராகபான்னு சொன்னால் கண்காணித்தல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இஸ்லாம் இன்னல்லாஹ் அலைக்கும் ரகீபா. நமது இபாதத்தில் எந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இது நீங்க நினைக்க கூடாது மஸ்ஜிதுடைய 4 சுவர்களுக்கு மட்டுமுள்ள ஒரு விஷயம் அல்ல. இது மஸ்ஜிதுடைய 4 சுவர்களுக்குள் இருக்கிறோம், தொழுகையில் இருக்கிறோம், அப்போது மட்டும்தான் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அப்படி அல்ல. என்றால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப நோன்பென்ற வணக்கத்தின் மூலம் 30 நாள் நமக்கு வழங்கப்படுகின்ற பயிற்சி இதுதான். என்ன பயிற்சி வழங்கப்படுகிறது என்றால், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பயிற்சி தான் திரும்ப திரும்ப நமக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிதானே? இப்ப நோன்பென்ற வணக்கம் நாம் அனைவரும் தெரியும். அதாவது இது யாருக்கும் வெளிப்படுத்த முடியாத ஒரு வணக்கம். நாம் நோன்போடு இருக்கிறோம் என்று யாருக்கும் தெரியாது. எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும். இங்க யார் நோன்போடு யாரு இருக்கிறாங்க யார் இல்லைன்னு யாருக்கும் தீர்மானிக்கல. இது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அப்படியான ஒரு ரகசியமான ஒரு வணக்கம் தான் இந்த நோன்பு என்பது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த நோன்பென்ற இந்த வணக்கத்தின் மூலம் எமக்கு வழங்கப்படுகின்ற இந்த பயிற்சி ஏன் வழங்கப்படுகிறது? அதுதானே முக்கியம். ஏன் இந்த பயிற்சி நமக்கு வழங்கப்படுகிறது என்றால், நமது வாழ்வை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்கு, நாம் ஒரு தக்வாவுடைய அடியானாக வாழ்ந்து மரணிப்பதற்கு, ஒரு இரையச்சமிக்க ஒரு அடியானாக வாழ்ந்து மரணிப்பதற்கு, அப்ப இரையச்சத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, இரையச்சத்தை நாம் நம்மில் அதிகப்படுத்திக் கொள்வதற்குள்ள ஒரு மிகச்சிறந்த வணக்கமாக நோன்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நோன்பின் மூலம் வழங்கப்படுகின்ற பயிற்சிகள் இப்ப ஒரு பயிற்சி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது என்ன சொல்லுங்கப்பா? அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு அல் இஹ்சான். அந்த இஹ்சானுக்கான பயிற்சி. இப்ப ஒருவர் பசியோடு தாகத்தோடு இருக்கிறார், யாரும் அவரை பார்க்கவில்லை என்கின்ற போதும் அவர் எதையும் உண்ணுவதோ பருகுவதோ கிடையாது. அவரை யாரும் பார்க்கல, தனிமையில் இருக்கிறார், தாகத்தோடு இருக்கிறார், பசியோடு இருக்கிறார். ஆனாலும் அவர் என்ன செய்வதில்லை? அவர் அந்த தவறை அங்கு செய்வதில்லை. அந்த உணவையோ தண்ணீரையோ அவர் பருகுவதோ உண்ணுவதோ கிடையாது. ஏன்? என்ன காரணம்? அவரை தடுக்கக்கூடிய அந்த உணர்வு எது? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற இந்த உணர்வு தான். இது உங்களை எல்லா பாவங்களை விட்டும் தடுக்க வேண்டும். தனிமையில் ஒருவர் இருக்கும் போது அவரை எல்லா பாவங்களை விட்டும் தடுப்பதற்குத்தான் ஒரு மாத கால பயிற்சி. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், இன்னல்லதீன யஹ்ஷௌன ரப்பஹும் பில் கைப் லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். நிச்சயமாக எவர்கள் தங்கள் இறைவனை மறைவில் அஞ்சுவார்களோ, இவர்கள் தங்கள் இறைவனை மறைவில் அஞ்ச வேண்டும். எல்லாத்துக்கும் முன்னுக்கு நான் பயபக்தியாளன் இறையச்சமிக்கிறோடு காட்டிக்கொள்ளலாம். அல்லாஹ் இங்கு சொல்வது அதுவல்ல. இறைவன் சொல்வது, யார் தனது இறைவனை மறைவில் பயப்படுகிறாரோ லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். 2 விஷயங்கள் அல்லாஹ் வாக்களிக்கிறான். நீங்க அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்கவே தேவையில்லை. நீங்க இறைவனிடம் மன்னிப்பை கேட்கவே தேவையில்லை. நீங்க மறைவில் இறைவனை அஞ்சினாலே உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. எப்படி அல்லாஹ் வாக்களிக்கிறான் பாருங்க. நீங்க மறைவில் இறைவனை பயந்தால் அவனுடைய மன்னிப்பு உங்களுக்கு உண்டு. அடுத்து வ அஜ்ர் என்று அல்லாஹ் சொல்றான். வ அஜ்ருன் கபீர் என்று சொல்றான். எப்படி வார்த்தை? வ அஜ்ருன் கபீர். அப்படி என்ன அர்த்தம்? பெரும் கூலி, சாதாரண கூலி அல்ல. வ அஜ்ருன் கபீர், உங்களுக்கு மிக பெரும் கூலி உண்டு அல்லாஹ்விடத்துல. நீங்க மறைவில் அல்லாஹ்வை பயப்படுவது. மறைவில் அல்லாஹ்வை பயப்படுவதற்கான பயிற்சி தான் நமக்கு நோன்பின் மூலம் வழங்கப்படுகிறது. என் அருமை சகோதரர்களே, இதை நாங்கள் நன்றாக உணர வேண்டும், நன்றாக விளங்க வேண்டும். நாம் எந்த அளவு இறைவனை அஞ்சி வாழுகிறோம், எந்த அளவு நாம் இறைவனை பயந்து வாழுகிறோம், அந்த அளவுக்குத்தான் நாம் இறைவனிடத்தில் சிறப்புக்குரியவர்கள், இறைவனிடத்தில் கண்ணியமானவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். உங்களிலே மிகச் சிறந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் யார் தெரியுமா? உங்களில் இறைவனை அஞ்சக்கூடியவர்கள். இப்ப நாங்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் அல்லாஹ்வை அஞ்சுவதில் சரிசமமாக இருப்போமா?
ஒருத்தருடைய இரையச்சம் அதிகமாக இருக்கும், இன்னொருடைய இரையச்சம் குறைவாக இருக்கும். யாருடைய இரையச்சம் அதிகமோ அவர் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் இந்த இரையச்சத்தை தக்வாவை நமக்குள் வளர்ப்பதற்கு என்ன செய்கிறான்? ஒரு மாத கால பயிற்சியை அல்லாஹு தஆலா தருகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நான் நோன்பின் மூலம் நாம் பெறுகின்ற பயிற்சிகள்ல முதலாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுதான் இஹ்சான். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற இந்த ஈமானிய உணர்வை நோன்பென்ற வணக்கம் நமக்குள் வளர்க்கிறது. இரண்டாவது விஷயம், என் அருமையான சகோதரர்களே, இந்த நோன்பு நமக்கு வழங்குகின்ற பயிற்சிகள்ல நீங்க பொறுமையை நீங்கள் எடுத்தால், பொறுமை என்பது அல்லாஹ் ஒருவருக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு அருள். பொறுமை என்பது அல்லாஹ் ஒருவருக்கு வழங்கிய மிகப்பெரிய அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, இந்த நோன்பென்ற இபாதத்தின் மூலம் நமக்கு வழங்கப்படுகின்ற பொறுமை என்ன? என்ன பொறுமை நமக்கு வழங்கப்படுது? கொஞ்சம் யோசிச்சிங்களா இதை பத்தி? ஏதாவது நோன்பென்ற வணக்கத்தின் மூலம் நாம் எவ்வாறான ஒரு பொறுமையை பெறுகிறோம், எவ்வாறான ஒரு பொறுமைக்கான பயிற்சி நமக்கு வழங்கப்படுகிறது அப்படி சிந்திச்சீங்கடா. ஒரு மனிதனுடைய நப்ஸ் இருக்கு தானே, ஒரு நப்ஸ், அவனது நப்ஸ் என்பது அவன் எதை விரும்புகிறானோ அதன் பக்கம் அவன் ஈர்க்கப்படுவான். உதாரணமா அல்லாஹ் இவன் எப்படி படைத்திருக்கிறான்? நமக்கு உணவின் மீது ஆசை இருக்கிறது, உணவின் மீது விருப்பம் இருக்கிறது இல்லையா? தண்ணீரின் மீது விருப்பம் ஆசை இருக்கிறது. ஒரு ஆண் என்றால் பெண்ணின் மீது தனது ஆசைகளை அவன் தீர்த்து கொள்வதற்காக ஒரு திருமணத்தை இஸ்லாம் சொல்கிறது. ஒரு பெண்ணுக்கு அந்த தேவை இருக்கிறது. அப்ப இதை திருமணத்தின் மூலம் இஸ்லாம் இதை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு சொல்கிறது. இந்த ஆசைகள் எல்லாம் அல்லாஹ் மனிதனுக்குள் படைத்திருக்கிறான், மனிதனுக்குள் இவற்றை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இப்ப இந்த ஆசைகளை எல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு பொறுமை அவசியம். இவைகளை எல்லாம் கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. அப்ப நோன்பென்ற வணக்கத்தின் மூலம் நமக்கு வழங்கப்படுகின்ற ஒரு முக்கியமான பயிற்சி தான் என் அருமை சகோதரர்களே, நாம் விரும்பக்கூடியவைகளை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் விரும்பக்கூடியவைகளை யாருக்காக அர்ப்பணித்தல்? அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தல். இது இரண்டாவது, இதில் நான் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். என் அருமையான சகோதரர்களே, இதுல கவனிங்க, இந்த இரண்டாவது சப்ஜெக்ட் நல்லா கவனிங்க. அதாவது நாம் விரும்பக்கூடியவைகளை, அல்லாஹ் நமக்கு விருப்பமாக ஆக்கி வைத்திருப்பவைகளை நாம் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய வேண்டும். அந்த பயிற்சி நோன்பின் மூலம் அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான். எப்படி ஹதீஸில் குதிசில வருகிறது என்றால், ஃபைன்னமா யதஉ தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹ்வதஹு லிஅஜ்லி என்று வருது. ஹதீஸுல் குதிசில் அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அடியான் தனது உணவை, தனது குடிபானத்தை, தனது ஆசைகளை எனக்காக விடுகிறான். இப்படி வருது, எனக்காக அர்ப்பணிக்கிறான், அதனால் நானே அவனுக்கு கூலி வழங்குகிறேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அப்ப இவைகளை எல்லாம் நாம் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப இந்த பயிற்சி ஏன் நமக்கு வழங்கப்படுது? கொஞ்சம் யாரா சொல்லுங்க பாப்போம். அப்ப இந்த பயிற்சி நமக்கு ஏன் வழங்கப்படுகிறது? நாம் விரும்பக்கூடியவைகளை எல்லாம் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து, அல்லாஹ் நமக்கு விருப்பத்தை உண்டாக்கியவைகள், அல்லாஹ் நமக்கு விருப்பத்தை உண்டாக்கியவைகளை இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய பயிற்சி ஏன்? இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய பயிற்சி ஏன் வழங்கப்படுகிறது? அதாவது நிறைய பதில்கள் சொல்லலாம். மிக முக்கியமான விஷயம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மனிதன் தடுத்தவைகள், அல்லாஹ் ஹராமாக்கியவைகளின் பால் நெருங்கவே மாட்டான். ஏன்னா அனுமதிக்கப்பட்டவைகள், அல்லாஹ் விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களையே அல்லாஹ்வுக்காக அவன் அர்ப்பணித்து ஒரு பயிற்சி எடுக்கிறான் என்றால் அவன் எதை எண்ணி பார்க்க மாட்டான்? அல்லாஹ் தடுத்தவைகளை அவன் எண்ணி பார்க்கவே மாட்டான், ஹராமானவற்றை அவன் நினைத்து கூட பார்க்க மாட்டான். ஏன்னா இதெல்லாம் ஹலால், ஹலாலை நாங்க ஹராமாக்கி பயிற்சி எடுக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள் என்ற அந்த குர்ஆன் வசனத்தை இப்ப எங்களை செயல்படுத்த முடியுமா? முடியுமா? சொல்லுங்க. அதாவது மகரிபுடைய அதான் வரைக்கும் நமக்கு இந்த வசனத்தை இப்ப செயல்படுத்த இயலாது. அல்லாஹ் சொல்கிறான், குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள். அப்ப நாம் இதை அல்லாஹ்வுக்காக என்ன செய்கிறோம்? அர்ப்பணிக்கிறோம், தியாகம் செய்கிறோம். அப்ப நாங்க சிந்திக்க வேணும், ஹலாலை நாம் ஏன் ஹராமாக்கி பயிற்சி எடுக்க வேண்டும்? இஸ்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஹலாலானவற்றை ஏன் ஹராமாக்கி கொண்டு ஒரு பயிற்சி? எதற்காக என்றால் அவன் ஹராமானதை எண்ணிக்கூட பார்க்க கூடாது, தடுத்தவற்றை அவன் நினைத்து கூட பார்க்க கூடாது. எனவே நறுமை சகோதரர்களே,
இவ்வாறு இந்த நோன்பின் மூலம் பயிற்சி எடுக்கக்கூடியவன் எப்படி ஹராமான முறையிலே பொருள் ஈட்ட முடியும், எப்படி வட்டி வாங்க முடியும், எப்படி மோசடி செய்ய முடியும், எப்படி திருட முடியும், எப்படி அளவை நிறுவையிலே மோசடி செய்ய முடியும். என் அருமையான சகோதரர்களே, நோன்பு நமக்கு வழங்கக்கூடிய ஒரு மாபெரும் பயிற்சியில் ஒன்றுதான் எது, அதாவது நாம் நமது நஃப்ஸை கட்டுப்படுத்திக் கொள்கிறோம். இறைவனுக்காக ஹராமானவற்றின் பால் சென்று விடாமல் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கான ஒரு மகத்தான பயிற்சி நோன்பின் மூலம் வழங்கப்படுகிறது. அதில் பல விஷயங்கள் இணைந்து கொள்ளணும். பொறுமை அதிலே இணைகிறது. பொறுமையை பற்றி நாங்கள் படிக்கும் போது நாம் படிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன, அதாவது பொறுமை என்பது 3 வகை என்று படித்திருக்கிறோம். அறிஞர்கள் குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் பொறுமையை 3ஆக வகுப்பார்கள். அந்த பொறுமையை 3 வகையாக சொல்வார்கள். அதில் முதல் வகையான பொறுமை என்ன? முதல் வகையான பொறுமையின் அருமையான சகோதரர்களே, அதாவது நாம் நன்மையான விஷயங்கள் இபாதத்துகளில் நாம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றால் பொறுமை தேவை. சிலரை பார்த்தீங்கன்னா திடீரென ஒரு உஷார் வரும், அமல் செய்வார், அதுக்கு பிறகு காணா விட்டுருவார். பார்த்தீங்களா, ஒரு வகையான ஒரு உணர்ச்சி வரும், அப்ப என்ன செய்வாங்க, குர்ஆன் எடுத்து ஓதி முடிப்பாரு. 30 ஜூஸ் தானே அறிக்கை, ஒரு 60 இருந்தால் இன்னும் ஓதாவும் நினைப்பார். ஆனா அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன, ஆளை காணல. இப்படி அல்ல, அதாவது இபாதத்தில் நாம் தொடர்ந்து செயல்பட வேண்டும், தொடர்ந்து பயணிக்க வேண்டும். வரக்கூடிய ஒரு ஆர்வத்தில் அமல் செய்யறது அதுக்கு பிறகு காணாமல் போய்விடுவது அப்படி அல்ல. அப்ப நாம் நல்ல அமல்களில் தொடர்ச்சியாக இருப்பதற்கு பொறுமை அவசியம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க ஹதீஸ்ல, ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மகாரி. அழகான ஹதீஸ். எப்படி சொல்றாங்க நபி அவங்க, ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மகாரி, சொர்க்கம் சிரமமான விடயங்களை கொண்டு சூழப்பட்டுள்ளது. எப்படி சொல்றாங்க, சுவர்க்கம் சிரமமான விடயங்களை கொண்டு சூழப்பட்டுள்ளது. அப்ப என்ன சிரமமான விஷயங்கள்? ஃபஜ்ர் கிளம்பி போறது லேசான விஷயமா? அப்படிதானே, நல்லா தூக்கத்தில் இருக்கும் போது அழைப்பு வருகிறது, தொழுகைக்கு எழுந்து வாருங்கள், அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறப்பானது என்ற அழைப்பு வரும்போது ஒருவர் எழுந்து உது செய்து மஸ்ஜிதுக்கு செல்வது என்பது சிரமமான விஷயமா லேசான விஷயமா? சிரமமான காரியம். சொர்க்கம் சிரமமான விடயங்களை கொண்டுதான் சூழப்பட்டுள்ளது. எனவே என் அருமை, நாம் நன்மையான விஷயங்களில் தொடர்ந்து செயல்படுவதற்கு பொறுமை அவசியம். இரவு தொழுகை நீங்க போய்த்து நாங்க தக்பீர் கட்டி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு பள்ளியில போய்த்து நாங்க தொழுவதற்கு என்ன அவசியம்? பொறுமை அவசியம். அப்படிதானே, சில பாத்தீங்கன்னா இஷாவை தொழுதோனே பாகிறது, அப்படிதானே பாக்குறோம். அதுக்கு மேல அவர்களால் நிற்க முடியவில்லை. அப்ப சுப்ஹானல்லாஹ், அப்ப நமக்கு நன்மையான விஷயங்களில் தொடர்ந்து பயணிப்பதற்கு பொறுமை அவசியம். அப்ப இந்த நோன்பென்ற வணக்கம் சுமார் ஒரு 12-13 மணி நேரங்கள் நாம் தொடர்ந்து நோன்போடு இருந்து ஒரு பெரும் ஒரு பயிற்சியை, நாம் பொறுமைக்கான ஒரு பயிற்சியை எடுக்கிறோம். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, சுவர்க்கம் என்பது சிரமமான காரியங்களை கொண்டுதான் சூழப்பட்டிருக்கிறது. நாம் அதற்கான தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை செய்தாக வேண்டும். நரகத்தை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? வஹுஜிபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத், வஹுஜிபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத், நரகம் இச்சைகளை கொண்டு சூழப்பட்டுள்ளது. நரகத்துக்குரிய பாவங்களை செய்யறது ரொம்ப லேசி, அப்படிதானே, ரொம்ப லேசி. அதுக்கு போராட்டம் ஏதாவது போராட வேணுமா? எந்த ஒரு போராட்டமும் கிடையாது. எனவே பொறுமையுடைய 2வது வகை அருமை சகோதரர்களை, பாவங்களை விட்டு நாம் விலகிக் கொள்வதற்கு பொறுமை அவசியம். பாவங்களை விட்டு விலகிக் கொள்வதற்கு என்ன அவசியம்? பொறுமை அவசியம். எந்த அளவுக்குண்டா, நாங்க கடந்த கால பாவங்களை எண்ணிக்கூட பார்க்க கூடாது, அந்த ஏரியாவாலே போகக்கூடாது. புரியுது சொல்றது? அந்த ரூட்டாலே, அந்த ஏரியாவாலே போகக்கூடாது. அந்த பாவங்களை நினைவுபடுத்தக்கூடிய அப்படியான நண்பர்களை விட்டு நாம் தூரமாகி விட வேண்டும். பாவம் என்ன செய்யும்? இழுத்து கொண்டு போகும். பாவம் இன்பமாக இருக்கும். அதனாலதான் அறிஞர்கள் அழகா சொல்லுவாங்க. எப்படி அழகா சொல்லுவாங்க? பாவம் இருக்குதானே, பாவம் செய்யும் போது எப்படி இருக்கும் சொல்லுங்க? இன்பமா இருக்கும். பாவத்தை செய்யும் போது இன்பமா இருக்கும். ஆனா அதுக்கு பிறகு உள்ளத்தில் உள்ள அந்த வேதனை இருக்குதானே, வலி, அது தொடர்ந்து இருக்கும். அந்த வலி என்ன செய்யும்? அது தொடர்ந்து இருக்கும் வலி. நன்மையை நீங்க செய்யும் போது சிரமமாக இருக்கும். நன்மையை நீங்க செய்யும் போது சிரமமாக இருக்கும். ஆனா அதனுடைய இன்பம் எப்படி இருக்கும்? அது தொடர்ச்சியான, அந்த இன்பம் உங்களுக்குள் தொடர்ச்சியானதாக இருக்கும். இதுதான் 2க்கும் உள்ள வேறுபாடு. நீங்க ஒரு அமலை செஞ்சு பிறகு நீங்க நினைச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஒரு சதக்காவை கொடுக்குறீங்க, ஒரு தர்மத்தை கொடுக்குறீங்க, அந்த தர்மம் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.
மகிழ்ச்சி ஏற்படுத்தும். ஒரு நல்ல அமல், ஒரு அமலை செய்றீங்க, அது உங்களுக்குள்ள தற்பெருமை அல்ல. நான் தற்பெருமை கூடாது. நான் எதாவது சொல்கிறேன்னா அவருக்குள்ள ஒரு சந்தோஷம், அப்படி நான் இப்படி ஒரு அமலை செய்து விட்டேன், ஒரு மகிழ்ச்சி அவருக்குள்ள ஏற்படும். அந்த இன்பம் இருக்கும். பாவம் என்பது செய்யும் போது ஒரு தற்காலிகமான ஒரு இன்பத்தை கொடுக்கும், அதற்கு பிறகு வலியும் வேதனையும் தொடர்ச்சியானதாக இருக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நோன்புடைய இரண்டாவது மிக முக்கியமாக நாம் விளங்க வேண்டிய விஷயம், பொறுமைக்கான 3 வகையான பயிற்சிகளையும் நோன்பு வழங்குது. இப்ப 2வது வகை பயிற்சி எப்படி நோன்பு வழங்குன்னு சொல்லுப்பா. இப்ப ஆசைகளை விட்டு, இச்சைகளை விட்டெல்லாம் நோன்பு எப்படி நம்மை தடுக்கிறது என்றால், நமக்கு முன்னால உணவு இருந்தாலும், வகை வகையான உணவைத்தான் கொண்டு வந்து வைத்தாலும், அந்த உணவு அப்படியே அது உங்களுக்கு என்ன செய்யுது, அதனுடைய சுவையெல்லாம் அப்படி உங்களை ருசிக்க செய்தாலும், நோன்போடு இருக்கும் போது நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அதை நெருங்க மாட்டீங்க, உங்களை தடுத்துக் கொள்வீர்கள். ஏன்? நான் நோன்போடு இருக்கிறேன், நான் நோன்போடு இருக்கிறேன். அப்ப உங்களை அது பாவத்தை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியை நோன்பு உங்களுக்கு தருகிறது. 3வது நறுமையான சகோதரர்களே, பொறுமையுடைய 3வது வகை என்ன? முதல் வகை என்னன்னு சொல்லுங்க. இல்ல, பொறுமையுடைய முதல் வகை என்னன்னு சொன்னோம்? வணக்க வழிபாடுகளில், இபாதத்துகளில் நாம் தொடர்ச்சியாக பயணிப்பதற்கு பொறுமை அவசியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் இபாதத் செஞ்சதால காணா போறதல்ல, தொடர்ந்து நாங்கள் இபாதத்துகளில் பயணிக்க வேண்டும். வணக்க வழிபாடுகளில் நாம் பயணிக்க வேண்டும். அதுக்கு பொறுமை அவசியம். பலவிதமான ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் எதிர்கொண்டாலும் அவைகளை நாம் முறியடித்து எதிர்கொண்டு நாம் முன்னோக்கி வீரத்தோடு செல்ல வேண்டும், உறுதியோடு பயணிக்க வேண்டும். 2வது பொறுமையுடைய வகை என்ன சொன்னோம்? பாவங்களிலிருந்து நாம் நம்மை காத்துக் கொள்வதற்கு பொறுமை அவசியம். ஏன்? பாவங்கள் அப்படி இருக்கும், நாம் நம்மை தடுத்துக் கொள்ள வேண்டும், பொறுமையின் மூலம் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப 2 வகை சொல்லியாச்சு. 3வது வகை என்ன? பொறுமையில பெரும்பாலும் அலைஹிஸ்ஸலாம், அதாவது நமது வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், இதில் பொறுமை அவசியம். இப்ப நோன்புல இதுக்கு பயிற்சி இருக்குதா இல்லையா? சொல்லுங்க பாப்பா. நோன்புல இருக்குது இல்லையா? அதாவது நாங்க நோன்புல உணரக்கூடிய கஷ்டம் என்ன கஷ்டம்? தாகத்தை உணர்கிறோம், பசியை உணர்கிறோம், இப்படியான வேதனைகள் நாம் நோன்புல உணர்கிறோம். இவற்றை நாம் பொறுமையோடு சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி எதுல இருக்குது? நோன்புல இருக்கிறது. அப்ப அதனாலதான் நீங்க குர்ஆனுடைய ஒரு வசனத்தை பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்களுக்கு கூலி எல்லாம் அவனிடத்தில் எப்படி என்றால் பிகைரி ஹிசாப், கணக்கின்றி. அல்லாஹ்விடத்துல பொறுமையாளர்களுக்கு எப்படிப்பட்ட கூலி தெரியுமா? கணக்கின்றி கூலி வழங்கப்படும். இந்த வசனத்துக்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விளக்கம், அஸ்ஸாபிரூன், பொறுமையாளர்கள் என்றால் நோன்பாளிகள் என்ற விளக்கத்தையும் சொல்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா 3 அமல்கள் இருக்கிறது. 3 அமல்கள் கணக்கின்றி கூலி வழங்கப்படும். 3 அமல்கள் என்னென்ன அமல்? நோன்பு ஒரு அமல். நோன்புக்கு அல்லாஹ்விடத்தில் கணக்கின்றி கூலி வழங்கப்படும். ஏண்டா ஃபஇன்னஹு லீ வ அனா அஜ்ஸி பிஹி, அது எனக்குரியது, நானே அதற்கு கூலி வழங்குவேன். நோன்பு. வேற என்ன? இப்பதான் கொஞ்சம் முன்னாடி சொன்னோம். இப்ப பொறுமை என்ன? பொறுமை. அதாவது இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்களுக்குரிய கூலி எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கணக்கின்றி அல்லாஹ் கூலி வழங்கக்கூடிய ஒரு அமல், அடுத்த அமல் தான் பொறுமை. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவு நாம் அல்லாஹ்வுக்காக பொறுமையை மேற்கொள்கிறோம், பொறுமையோடு செயல்படுகிறோம், சகிப்பு தன்மையோடு இருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் கணக்கின்றி கூலி. பொறுமை. 3வது ஒரு வணக்கம் இருக்கிறது, கணக்கின்றி கூலி வழங்கப்படுகின்ற வணக்கம். என்னது? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். யார் மன்னிக்கிறாரோ, யார் மன்னிக்கிறார், நல்லா புரிஞ்சுக்கோங்க, மன்னிக்கிறார். தனக்கு ஒருவர் தவறு செய்து விட்டார், தன்னை ஒருவர் ஏசி விட்டார், தன்னை ஒருவர் திட்டி விட்டார், தன்னை பற்றி மோசமாக பேசிவிட்டார், அவரை மன்னிக்கிறார். ஃபமன் அஃபா, மன்னிக்கிறார். அடுத்து வ அஸ்லஹ, மன்னிப்பது மட்டுமல்ல, என்ன செய்யறாரு? அங்கு ஒரு சீர்திருத்தத்தையும் செய்கிறார். நல்ல முறையில் அவரோடு நடந்து கொள்கிறார். நல்ல முறையில் அவரோடு நடந்து கொள்கிறார் என்றால் அஜ்ருஹு அலல்லாஹ், அதற்கான கூலி அல்லாஹ்விடம் உள்ளது. அல்லாஹ் எப்படி சொல்றான்? அஜ்ருஹு அலல்லாஹ், அதற்கான கூலி அல்லாஹ்விடம் உண்டு. இதற்கும் கணக்கின்றி கூலி வழங்கப்படும். என் அருமையான சகோதரர்களை, நோன்புக்கும் மன்னிப்புக்கும் சம்பந்தம் உண்டா? சம்பந்தம் இருக்குதா இல்லையா?
நோன்புக்கும் மன்னிப்புக்கும் சம்பந்தப்பட்டு நாங்க எந்த ஹதீஸை சொல்லலாம்? இன்னிசாய் எந்த ஹதீஸ்? ஒருத்தர் நீங்க நோம்போடு இருக்கும் போது உங்களோடு சண்டைக்கு வருகிறார், உங்களை திட்டுகிறார், உங்களை ஏசுகிறார். நபி அவங்க சொன்னாங்க நீங்க 2 வார்த்தை தான் சொல்ல வேண்டும். இது ஹதீஸ், நபியுடைய கட்டளை, வஹையின் மூலம் வந்த கட்டளை. என் அருமை சகோதரர்களே, நிறைய பேர் இதை பொருட்படுத்துறாங்கல்ல, வார எச்சியை துப்பி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இதுல பேணுதல் இல்லாம இருக்கிறாங்க. கண்டபடி ஏசுறாங்க, கண்டபடி திட்டுறாங்க, அடுத்தவனை பற்றி புறம் பேசுறாங்க, பொய் பேசுறாங்க. என் அருமையான சகோதரர்களே, உங்களை ஒருவன் நீங்க நோம்போடு இருக்கும் போது உங்களை ஏசினால் திட்டினால் நீங்கள் சொல்ல வேண்டியது இன்னி சாயிம், நான் ஒரு நோன்பாளி, நான் ஒரு நோன்பாளி அப்பா. 2 தடவை சொல்லுங்க, இவ்வளவுதான். நபி அவங்க சொன்ன விஷயம் இதுதான். ஏன் இது? உங்களோட அந்த நோன்புடைய முழுமையான கூலியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நோன்புடைய என்ன போட்டுங்க, இடம் காப்பீடு போட போடுங்க. நோன்பாளிகள் என் அருமையான சகோதரர்களே, டைம் எத்தனை? 5:15. என் அருமையான சகோதரர்களே, எனவே ஒரு நோன்பாளி நோன்போடு இருக்கும் போது ஒருவர் உங்களோடு சண்டைக்கோ உங்களை ஏசினாலோ நீங்கள் இன்னி சாயும், நான் ஒரு அதாவது நான் நோன்பாளி என்று சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கடா. என் அருமையான சகோதரர்களே, அப்ப நோன்புக்கும் மன்னிப்புக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்குதுன்னு பாருங்க. அவரை நாம் மன்னித்து விடுகிறோம், எமது நோன்பை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் ஒரு நோன்பாளி என்று சொல்கிறோம். குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், நோன்புடைய இலக்கு நாங்க தக்வா, இறையச்சம் என்று சொல்றோம். நோன்புடைய இலக்கு என்ன? தக்வா, இறையச்சம். இறையச்சம் மிக்கக்கூடிய பண்புகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது நீங்க ஆல் இம்ரான் அத்தியாயத்துல படிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், உஇத்தத் லில் முத்தகீன், சொர்க்கம், வானங்கள் பூமியை விட விசாலமான சொர்க்கம் யாருக்கு தயார்படுத்தப்பட்டுள்ளதுன்னா தக்வாவுடைய மக்களுக்கு, இறையச்சம் மிக்கவர்கள். அந்த இறையச்சம் மிக்கவுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்லி வருகிறான். நான் ஒவ்வொன்றா சொல்றேன், கொஞ்சம் பாருங்க. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா வல் ضர்ரா, இது முதலாவது பண்பு. அவர்கள் அவர்களுடைய சிரமமான நேரத்திலும் வசதியோடு இருக்கும் போதும் அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்வார்கள். முதல் விஷயம் பாருங்க, அவங்க சிரமத்தோடு இருக்கிறாங்க, வசதி குறையுது, வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்வார்கள். 2வது என்ன? வல் காதிமீனல் கைஸ், கோபத்தை மென்று விழுங்குவார்கள். அதை எப்படி சொல்லலாம்? தக்வாவுடைய பண்பான, தக்வாவுக்கும் நோம்புக்கும் தொடர்பு இருக்குது. முத்தகீகளுடைய பண்பை அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், வல் காதிமீனல் கைஸ், கோபத்தை மென்று விழுங்குவார்கள். பாத்தீங்களா? அப்ப வெளியே வரவே அது கோபம் என்ன செய்யணும்? காதிமீன் என்னது? அப்படியே கோபத்தை வென்று விழுங்கி விடுவார்கள். அவருடைய செயல்கள் அது வெளிப்படவே. அடுத்து 3வது என்ன? வல் ஆஃபீன அனின் நாஸ், அதை விட உயர்ந்த பண்பு எது? கோபத்தை மென்று விளங்குவதை விட அடுத்து உயர்ந்தது என்ன? மக்களை மன்னிப்பார்கள். அடுத்து என்ன? வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னித்தும் விடுவார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் நன்மை செய்வோரை நேசிக்கிறான். அடுத்து அதுல வருகிறது, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ், அவர்கள் ஒரு பாவத்தை, மானக்கேடான ஒரு காரியத்தை செய்து விட்டால் அல்லது தங்களுக்கே அநியாயம் செய்து கொண்டால் உடனே அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். அல்லாஹ் என்ன செய்வாங்க? நான் இப்படி ஒரு தவறு செய்யுடைய அல்லாஹ் என்று உடனே அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இப்படி அவங்க ஒரு தவறை செய்தவுடன் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். ஸக்கருல்லாஹ், இது முக்கியமான ஒரு பண்பு. அடுத்து என்ன? வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்கள் பாவத்துக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பை தேடுவார்கள். வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யார்? வலம் யுஸ்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவங்க அறிந்த நிலையில் அவர்கள் செய்த பாவத்தில் அவங்க தொடர்ந்து இருக்க மாட்டாங்க. அப்ப இதுல நாங்க உங்களுக்கு சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்றால், நோன்புக்கும் மன்னிப்புக்கும் ஒரு தொடர்பு உண்டு. நோன்புடைய இலக்கு தக்வா, தக்வாவுடைய பண்பைகளை அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் கோபத்தை வென்று விளங்குவார்கள், மக்களை மன்னிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நான் உங்களுக்கு 3 விஷயம் சொன்னேன். அந்த 3 விஷயங்கள் அல்லாஹ்விடத்துல கணக்கின்றி கூலி வழங்கப்படும். நீங்க எந்த ஒரு அமல் எடுத்தாலும் அந்த அமலுக்கு கூலி நபி அவங்க எப்படி சொன்னாங்க? 10 700 மடங்கு வரை, 10 700 மடங்கு வரை நன்மை இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல நாங்க எல்லோரும் பயான்ல உட்கார்ந்து இருக்கிறோம்டா, எங்களுக்கு எல்லோருக்கும் கூலி சமமா கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க இந்த இடத்துல பயான்ல உட்கார்ந்து இருக்கிறோம்டா, எல்லோருக்கும் சமமா கூலி கிடைக்காது. ஒவ்வொருத்தருடைய நீயத்தை பொறுத்து வித்தியாசப்படும். புரிஞ்சா? ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, நான் இதுல இருந்து ஏதாவது கற்று எனது வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக உட்கார்ந்து இருப்பார். இன்னொருத்தர் நண்பருக்காக வந்திருப்பாரு.
அப்ப நாங்க இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரே நோக்கத்தில் ஒரே நியத்தில் அல்ல, நமது நியத்துகள் வித்தியாசப்படுகின்றன. அதைக்கேற்ப கூலியும் வித்தியாசப்படும். நல்லா புரிஞ்சுங்க. மஸ்ஜிதுல தொழுறாங்க, மஸ்ஜிதுல தொழுது விட்டு மஸ்ஜிதை விட்டு வெளியேறக்கூடிய எல்லோரும் ஒரே நன்மையோடு செல்வதில்லை, ஒரே நன்மையோடு செல்வதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பக்கத்துல தொழுவாங்க, ஆனா 2 பேருடைய கூலியும் மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் இருக்கு. 2 பேருடைய கூலியும் மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் இருக்கு. எனவே 10 700 மடங்கு வரை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 700 மடங்கு வரை உடனே கிடைச்சிடாது. கிடைக்கிறண்டா அதுக்கு நீங்க போக வேண்டும், போராட வேண்டும். அந்த இடத்தை நீங்க அடைகிறதுக்காக முயற்சி செய்ய வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, ஆனால் 3 வணக்கங்களை நாங்க பார்த்தோம். அதுக்கு அல்லாஹ்விடத்துல கணக்கின்றி கூலி வழங்கப்படும். அதில் ஒன்று நோன்பு, அடுத்ததாக பொறுமை, அடுத்தது நாம் பிறரை மன்னித்தல். பிறரை மன்னித்தல் என்ற இந்த 3 விஷயங்களும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றப்படும் போது அல்லாஹ்விடத்தில் கணக்கின்றி அதற்கு கூலி இருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, நோன்பின் மூலம் அல்லாஹ் நமக்கு ஒரு மகத்தான ஒரு பயிற்சி கூடம், ஒரு மாத கால ஒரு கல்வி பாசறை, ஒரு பயிற்சி பாசறை தான் நோன்பு. அவ்வளவு நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திச்சு பாத்தீங்கன்னா, நோன்பின் மூலம் எனக்கு என்னென்ன பயிற்சி எல்லாம் கிடைக்கிறது, கொஞ்சம் உட்கார்ந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் இந்த நோன்பின் மூலம் என்னை எப்படியெல்லாம் பயிற்றுவிக்க விரும்புகிறான், எப்படியெல்லாம் எனக்கு பயிற்சி தர விரும்புகிறான் என்று சிந்திச்சீங்கன்னா பல விஷயங்கள், சுப்ஹானல்லாஹ், பல விடயங்களில் நமக்கு பயிற்சி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் நிரப்புவதிலே மிக மோசமானது அவனது வயிறு தான். அப்படிதானே? வயிறு என்னெல்லாம் செய்யும், என்னென்ன செய்யும்? ஒவ்வொரு மத்தமா ஓட விடும். அந்த மத்தத்துக்கு அங்க போ, இந்த மத்தம் போ, அந்த ரெஸ்டாரண்ட் போ, அங்க அந்த டேஸ்டா இருக்கும், இங்க இந்த, அப்படித்தானே? மனிதனுடைய நிலை இதுதான். ஒரு மனிதன் நிரப்புவதிலே மிக மோசமானது வயிறு தான் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப அதை கட்டுப்படுத்தி ஒரு பயிற்சி நோன்பின் மூலம் வழங்கப்படுகிறது. அதை கட்டுப்படுத்தி நோன்பின் மூலம் ஒரு பயிற்சி வழங்கப்படுகிறது. எவ்வளவு வகை வகையான உணவு இருந்தாலும் முடியாது, நான் நோன்போடு இருக்கிறேன், ஒரு பயிற்சி வழங்கப்படுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பயிற்சி அர்த்தமுள்ளதாக ஆக்க வேண்டும். சில பாத்தீங்கன்னா நோன்பை திறந்தோடனே சிகரெட்டை தான் கையில் எடுக்கிறான். என்ன அர்த்தம்? அவ்வளவு நேரம் அவர் நோன்போடு இருக்கிறார், பகல் முழுவதும் ஹலால ஹராமாக்கி பயிற்சி எடுக்கிறாரு. நோன்பை திறந்தோடனே ஹராத்துல தான் ஸ்டார்ட் பண்றது. அப்ப இது என்ன மாற்றத்தை கொண்டு வரும் ஒருவருக்குள்? கொஞ்சம் சிந்திக்க. எனவே இவ்வளவு நேரம் எனக்கு இதை தடுத்துக்கொள்ள எனக்கு ஒரு சக்தி இருக்கிறது என்றால், ஒரு மன வலிமை என்னிடம் இருக்கிறது என்றால், ஏன் இதற்கு பிறகு முடியாது? நிச்சயமாக முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் ஒன்றை உங்களுக்கு தடுத்தால் அதை விட்டு விடுங்கள், அவ்வளவுதான். ஏவியதை கூட ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? உங்களுக்கு நீங்க சக்தி உள்ளவரை ஏவியதை செயல்படுத்துங்கன்னு தான் சொன்னாங்க. உங்களால் முடிந்தவரை செயல்படுத்துங்க. ஆனா தடுத்தவைகள் அப்படி அல்ல. நான் ஒன்றை தடுத்தால் விட்டு விடுங்கன்னு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முடிந்தால் இயன்றவரை விடுங்கன்னு சொல்லல, அதை விட்டு விடுங்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இவ்வாறாக நமது நோன்புகளை நாம் அர்த்தமுள்ளதாக ஆக்க வேண்டும். ஒரு மாபெரும் ஒரு ஈமானிய பயிற்சியை, ஒரு தக்வாவுக்கான பயிற்சியை நாம் நமது நோன்பின் மூலம் அடைந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் நாம் என்னென்ன செய்திகளை இன்று படித்தோமோ, கற்றோமோ, விளங்கினோமோ, அவற்றை எமது வாழ்வில் நாம் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்வதோடு, சில ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு விளக்கம் பெற்றுக் கொள்ளலாம். அதுக்கு ஒரு 2-3 நிமிடங்கள் ஒதுக்கப்படும் இன்ஷா அல்லாஹ்.